5000 பேருக்கு போதிக்க முடியும். வீட்டில் இருக்கிற 5 பேரோடு உங்களால் சாட்சியாய் வாழ முடியாது. ஆனால் இயேசு என்ன சொல்றாரு, நீ இங்கே இருந்தால் தான் அங்கேயே இருக்க முடியும். இங்கே சாட்சியாக இருந்தால் தான் அங்கே இருக்க முடியும். வீட்டுக்குள்ளே உன்னால் நல்ல பேர் வாங்க முடியல. வீட்டுக்குள்ளே ஒரு நல்ல கணவன், நல்ல மனைவி, நல்ல தாய், நல்ல தகப்பன்னு உன்னால் சாட்சி வாங்க முடியல. தாயும் தகப்பனும் அன்பாக இருந்தால் மட்டுமே பிள்ளைகள் அவர்கள் குடும்பத்தில் அன்பாக இருப்பார்கள். நீங்கள் என்ன சொல்கிறீங்க தெரியுமா? என் பொண்ணு போயிட்டு அங்கே போய் பயங்கர சண்டை. ஏன் சண்டை? அந்த பொண்ணு உங்கள் வீட்டில் உங்களை பார்த்து வளர்ந்துருக்குது. நீங்கள் தான் அதுக்கு முதல் சாட்சி. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்றத ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. நீங்கள் ஒரு மீன் மார்க்கெட்டுக்குள்ளே போயிட்டு வாங்களேன். நீங்கள் மீன் வாங்க வேண்டாம். மீன் மார்க்கெட்டுக்குள்ளே போயிட்டு ஒரு 15 நிமிஷம் ரவுண்ட் அடிச்சுட்டு வாங்க. உங்கள் மேலே மீன் வாசனை வருமா வராதா? நீங்கள் வாங்கவே வேண்டாம். வரும் தானே? சண்டை போடுற ஒரு குடும்பத்துக்குள்ளே 15 வருஷம் இருந்தால் உங்கள் மேலே என்ன வாசனை வரும்? சண்டை போடுற வாசனை தான் வரும். உங்களை அறியாமலே அதான் வரும். உங்களுடைய சுபாவம் உங்கள் பிள்ளைகளுக்குள்ளே வந்திருக்கும். உங்கள் கணவனுடைய சுபாவம் உங்கள் பிள்ளைகளுக்குள்ளே வந்திருக்கும்.